ஏஐ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து பாதி பேர் பயப்படுறதுக்கான ரீசன் அது அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிடணும்னு இல்லை, அதை அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுங்கிறதுக்கு ஒரு ரீசனுக்காக. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாத சில விஷயம் அண்ட் அவங்களால பண்ண முடியாத சில விஷயத்த அந்த ஏஐ பண்ணுது. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க ஏஐ அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிருமோன்னு இல்லை, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருமோன்னு. ஏன்னா இங்க பாதி பேர் எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஷயம் அவங்களுக்கு ஈவன் 10% கூட தெரியாது. பட் இந்த ஏஐக்கு அதுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும்னு சொல்லுது, இல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுது. எனக்கு எக்ஸல் போட தெரியும் அப்படின்னு சொல்றோம் பயந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஏஐக்கு அவனோட நல்லா எக்ஸல் போட தெரியுது. அண்ட் இதுல இருக்கிற பிரச்சனை அப்ப ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களான்னு கிடையாது. அப்ப எக்ஸல்ல வந்து ஏஐ நல்லா போடுதுன்னா அதை லேர்ன் பண்றதை எம்ப்ரேஸ் பண்ணாம அதை பார்த்து பயப்படுறத, அப்படி இல்லைன்னா அது வராதுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐயால ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். பட் வந்து ஸ்ட்ராங்கான திங்கிங் உள்ள பர்சனை ஏஐயால ரீப்ளேஸே பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராங்கான திங்கிங்கிறது டிஃப்ரெண்ட் திங்கிங், வேற எதுவுமே இல்லை. பிகாஸ் உங்க பிரெயினோட மிகப்பெரிய ஏஐ உலகத்திலே கிடையாது. உங்க பிரெயின் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அண்ட் அந்த இன்டெலிஜென்ஸை நீங்க யூஸ் பண்ணாம வச்சுக்கிறதுனாலதான் ஏஐ பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏஐ பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்னு பயப்படாம அது பண்ணிடக்கூடாதுன்னா எதை லேர்ன் பண்ண முடியும், எதை எவ்வளவு அக்ரெசிவா லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு அக்ரெசிவா லேர்ன் பண்ணுங்க. பிகாஸ் ஏஐ எரா இஸ் நாட் அ ரீப்ளேசிங் எரா, ஏஐ எரா இஸ் அன் எக்ஸ்போசிங் எரா.